வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஏலக்காயை பொடி பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா, பொடி ஆக மாட்டேங்குது அப்படின்னா வானலியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே அது கூட அதுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ ஏலக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டு சின்ன ஜாரில் மினி ஜாரில் பவுட்ரு பண்ணினோம்னா நைஸாக வந்துடும். அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்பட்ட போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டோ இல்லை ஆயின்மெண்ட்டோ நம்ம அதில் வாங்கினதெல்லாம் தீர்ந்து போயிட்டு அடியில் கொஞ்சோண்டு மிஞ்சி இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தூக்கி எறியாமல் வச்சுட்டு இந்த கதவுக்கெல்லாம் இந்த கீ ஹோல்ஸ் இருக்குல்ல, நம்மளால சரியாக பண்ண முடியல வரலன்னா இந்த கீழே வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹோல்ஸ் இது பண்ணினோம்னா நல்லா ஈஸியாக நல்லா திறக்கிறதுக்கு நமக்கு பிடிச்சிருந்தா கூட துரு பிடிச்சிருந்தா கூட இதெல்லாம் விட்டு போய் நல்லா திறக்கிறதுக்கு நல்லா ஜம்முன்னு வரும். இன்னும் வேறு என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ பஜ்ஜிக்கு நம்ம கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் கலந்து பஜ்ஜி போடுறோம்னா நம்ம சமையல் சோடா போடாமல், சமையல் சோடா வயிற்றுக்கு கெடுதல், சமையல் சோடா போடாமல் நம்ம பஜ்ஜி நல்லா உப்பி வரணும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவுக்கு தக்க அளவுக்கு ஒரு கரண்டியோ அரை கரண்டியோ சுட்ட எண்ணெயோ சூட அடுப்பில் பஜ்ஜிக்காக வச்சிருக்கிற எண்ணெயிலேருந்து எடுத்து விட்டுண்டு பத்தாததுக்கு நம்ம வீட்டில் இட்லி மாவோ தோசை மாவோ இருக்கும், அதை எடுத்து அது ஒரு கரண்டி எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஜ்ஜி பண்ணினோம்னா பஜ்ஜி நல்லா உப்பிண்டு மெத்துன்னு வரும், சாஃப்டாக வரும். அப்புறம் அதேமாரி நம்ம சாம்பார் வைக்கிறோம், கொஞ்சம் கண்டு வரணும் அப்படின்னா அரிசி மாவு கரைச்சி விடலாம். அரிசி மாவு கரைச்சி விட விருப்பம் இல்லாதவா கடலை மாவு இருந்தால் கடலை மாவும் கரைச்சி விடலாம். கடலை மாவு இல்லை அப்படின்னாக்க நம்ம இந்தமாரி தோசை மாவோ இட்லி மாவோ இருந்தால் அது ஒரு கரண்டி எடுத்து கரைச்சி விட்டு நம்ம கொதிக்க விட்டு குழம்பை இறக்கிடலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் கரைச்சி விடாமல் குழம்பை நன்னா வச்சா தான் அது டேஸ்ட்டு நன்னா இருக்கும். இது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மாவு தோசை வாக்கணும் அப்படின்னா, மாவு பத்தலை அப்படின்னா, இட்லி மாவு தோசை மாவோ இருக்கிறது பத்தலை அப்படின்னாக்க அந்த மாவோட கொஞ்சம் கடலை மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம தோசை வாத்தா ரொம்ப நன்னா வரும், தோசை வரும். அதுவே இல்லை அப்படின்னா ரவையை இருக்குன்னா ரவையை ஒரு 2 கரண்டியோ ஒரு கரண்டியோ தேவையான எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தயிரை விட்டு நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த இட்லி மாவையோ தோசை மாவையோ கலந்து பார்த்தோம்னா ரவா தோசை மாரி நல்லா மொறுன்னு வரும். அதுலேயே இந்த இட்லி தோசை மாவு காணாத அன்னைக்கு கோதுமை மாவு 2 கரண்டி போட்டுண்டு இல்லை ராகி மாவு என்ன மாவு இருக்கோ அந்த மாவை 2 கரண்டி போட்டு கரைச்சி அதில் ஒரு கரண்டி மோரோ தயிரோ விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வார்த்தையினாக்க தோசை நன்னா வரும். தோசை தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட்